சைனாவிலிருந்து மேனுஃபேக்சர் செய்து வரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 100% இம்போர்ட் டேரிஃப் விதிப்போம் அப்படின்னு சொல்லி கனடா சொல்லியிருக்காங்க. ஒட்டாவா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீல் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் சைனாவிலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 25% டேரிஃப் நாங்கள் போடுவோம். அக்டோபர் 15லேருந்து இது வந்து அமலுக்கு வருகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னா, அமெரிக்கா ரொம்ப கிளியரா டேரிஃப் எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் போடுறாங்க, அதில் சைனாவும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ யூஎஸ், சைனா, கனடா, மெக்சிகோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் வாரில் வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் அமெரிக்காவுக்கு பலன் தருமா அப்படின்றது தான் வந்து இந்த மெயினான அந்த வீடியோவுடைய மெயினான சாரம்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஆஸ் யூஷுவல் சில பல பகுதிகளாக பார்த்துடலாம். உங்களுடைய தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், எப்போதுமே சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டேரிஃப் வார் ஆரம்பித்தது அமெரிக்கா. இதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிறது காலத்தின் கோலமாக இருந்தாலும் இப்போ என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, சைனா ஒரு சர்ப்ரைஸான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ டேரிஃப் வார் நான் இப்போ சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே பலப்படுத்தப்பட்டு ஒரு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் சரி, சைனாவும் சரி, பெரிய எக்கானமிஸ். அவங்களுடைய எக்கானமிஸும் சரி, வெப்பனரியும் சரி, பலவிதமான மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துலேயும் பயங்கர டெக்னாலஜி, ஐடி, ஹார்ட்வேர், செமிகண்டக்டர், இது எல்லாத்துலேயுமே வந்து அமெரிக்காவும் சைனாவும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளவு பெரிய எக்கனாமிக் சிச்சுவேஷனில் தான் வந்து இந்த டேரிஃப் வார் ஒரு டிஸ்ரப்டரா அல்லது ஒரு எனேபிளரா, அதாவது அமைதியை கெடுக்கும் ஒரு விஷயமா அல்லது பலன் கொடுக்கும் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எழுகின்றன. இதுதான் நம்மளுடைய பகுதி 1. 2வது பகுதிக்கு வருவோம். மெயினா வந்து இப்போ அமெரிக்கா எதுக்காக டேரிஃப் எல்லாத்துலேயும் போடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தா, ட்ரம்ப் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நாங்கள் பலவிதமான பிஸ்னஸ் டீல்ஸில் பல ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் பல கண்ட்ரிஸோட நெகோஷியேட் பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்காங்களே ஒழிய ஃபேர் டீலுக்கு வரத்துக்கு அவங்களால முடியலை. ஸோ நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுடுறோம், ஃபேர் டீலுக்கு அவங்க வரா மாதிரி. எப்படின்னா, அவங்க டேரிஃபை ஏற்றினா நாங்களும் ஏற்றுவோம், அவங்க குறைச்சா நாங்களும் குறைப்போம், பேலன்ஸ் ஆஃப் எக்கானமி நடந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை வச்சாரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இந்த ஒரு விஷயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபுடைய எஃபெக்ட் வேர்ல்டு ஓவர் வரும் ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது. இது வந்து கஸ்டமர்ஸுக்கும் சரி, பிஸ்னஸுக்கும் சரி, நல்லதா கெட்டதாங்கிற கேள்வி வந்து எப்போ வரும் அப்படின்னா, எத்தனை ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் ஆகுது, எவ்வளவு விஷயங்கள், எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, 2 பேருமே வந்து சளைக்காதவர்கள் அல்ல. பெரிய மார்க்கெட் சைனாவும் சரி, இந்தியாவும் சரி. ஆனால் இந்தியாவோட ஒரு 3-4 மடங்கு பெரிய எக்கானமி சைனா. ஸோ அதனால் பாதிப்புன்னு வந்தால், நல்லதாகவும் வந்தால்
இது இரண்டுமே சைனாவுக்கு மிக அருகில் பொருந்தும்ங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இந்த சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்பொழுது டேரிஃப் ஏற்றினால் சைனாவும் பாதிக்கப்படும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு அவங்களும் டேரிஃப் ஏற்றுறாங்க. இதனால அமெரிக்கா அடங்கிருமானா ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம்னு தான் சொல்லலாம். இதுதான் பாகம் 2. பாகம் 3ல் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எதுலெல்லாம் வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம சொன்ன மாதிரி 100% டேரிஃப்ஸ் ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கனடா போட்டிருக்காங்க. 25% டேரிஃப்ஸ் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் சைனா அதை வந்து ஒட்டாவா போட்டிருக்காங்க. ஸோ பதிலுக்கு பீஜிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெனடியன் ரேப்சீட் ஆயில்னு ஒன்று இருக்குது, அதில் 100% டேரிஃப். அது மட்டும் இல்லாமல் ஆயில், கேக், பட்டாணிகள் இதிலெல்லாம் 100% டேரிஃபும், அக்வாட்டிக் ப்ராடக்ட்ஸ், போர்க் அந்த மாதிரி வாங்கப்படும் ப்ராடக்ட்ஸுக்கு 25% டேரிஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கனடா, ஒட்டாவாலாம் வந்து அக்டோபரில் போடுறதா இருந்தாங்க. சைனா இந்த மாதமே அதை இம்மீடியட்டாக மார்ச் 20 வந்து நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயமும் நடக்க இருக்கு. இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி அமெரிக்கா எல்லாரும் அடிக்கும்போது சைனா இந்தியா கிட்ட வந்து நம்ம 2 பேரும் சேரலாமான்ற மாதிரி சேர்ந்து பணியாற்றுவோம் அப்படின்ற ஒரு ஆஃபரும் வைக்கிறாங்கங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த பகுதி 3. 4வது பகுதியில் பார்த்தா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டேரிஃப், ரெசிப்ரோகேட்டரி டேரிஃப்னு சொல்லுவாங்க, அதை வந்து சைனா போட்டாங்க. இதனால அமெரிக்கா வந்து ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தா, அவங்க சொன்ன அந்த டேரிஃபை ஏற்றும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அமைகிறது. ஆனால் எவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கு இது வந்து விஷயத்தை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இந்த பதிவின் கூற்றாக இருக்கிறது. ஸோ இறுதியாக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, டேரிஃப் வார் அமெரிக்கா பல கண்ட்ரிஸோட போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி சைனாவோட போட்டிருக்கிறது வந்து மிக மிக 2 தரப்புலையும் காஸ்ட் எஸ்கலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியாக போகிறது. அஃபெக்ட் ஆக போகிறது என்னமோ கஸ்டமர்ஸ் தான், பிஸ்னஸஸும் இதனால் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ 2 தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை எவ்வளவு தூரம் பேலன்ஸ் பண்ணலான்றதுல ஓரளவுக்கு இது கொண்டு வரலாங்கிற நம்பிக்கை உடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த பதிவை பற்றி எப்படி இருக்கிறது? சைனா யூஎஸ் ட்ரேட் வாரில் யார் வெல்வார்கள்? கஸ்டமர்ஸுக்கும் பிஸ்னஸஸுக்கும் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கும்? உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.